இரவு நடத்தப்பட்ட தாக்குதல்ல அவருடைய தந்தை ஹபீஸ் சயீத் லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாதி கொல்லப்பட்டதாக செய்திகள் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகளை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல இந்தியா முப்படைகளும் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு இன்னொரு பேரதிர்ச்சி என்ன அப்படின்னா, இந்தியா இதோட நிறுத்த போறது கிடையாது, அடுத்த தாக்குதலும் இந்தியா ஈடுபடும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இன்டைரக்டா கொடுக்கப்பட்டதா தான் நான் பார்க்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்ல 21 பயங்கரவாதிகளுடைய கேம்ப் செயல்பட்டு இருக்கு. ஆனா இப்போ 9 கேம்பை தான் நம்ம தாக்குதல் மூலமாக அங்க தாக்கி அழிச்சிருக்கோம். மீதி இருக்கக்கூடிய 12 கேம்பை பொறுத்தவரைக்கும் இன்னும் செயல்பாட்டில் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு மெசேஜும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்தியாவை பொறுத்தவரைக்கும் மீதி இருக்கக்கூடிய 12 கேம்பையும் வரக்கூடிய நாட்களில் அழிப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடலாம் அப்படிங்கிற பேச்சுக்களும் வல்லுநர்கள் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்தியா திட்டமிட்டது போல நடத்தப்பட்டிருந்தாலும் அடுத்து பாகிஸ்தான் ரியாக்ட் செய்ய போகிறதா அல்லது இதோட சைலண்டாக செல்ல போகிறதா? பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் ரியாக்ட் பண்ணினால் பாகிஸ்தானுக்கு மரண அடி இந்தியா மூலம் கிடைக்கும்.